Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த இயர் Thanksgiving இப்பதான் முடிஞ்சிச்சு. சோ அந்த Thanksgiving டே அன்னைக்கு நல்ல சேல்ல போட்ட கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நான் சிலது வாங்கியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ Thanksgiving டேன்றது ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. நம்ம ஊர்ல வந்து ஆடி சேல்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை நியூ இயர்க்குலாம் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க. Thanksgiving டேக்கு வெறும் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் மிச்ச ஐட்டம்ஸும் நல்ல சேலில் விற்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டாக என்னதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோஸ்ட் மாஸ்டரோட immersion hand blender. ஸோ என்கிட்ட ஏற்கனவே வந்து 2 ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு. ஒன்று வந்து குக்கிங்க்கும், இன்னொன்று வந்து சோப் பண்ணுறதுக்கும் வச்சுருந்தேன். பட் சோப் பண்ணது வந்து கொஞ்சம் சீப் குவாலிட்டி, அதனால வந்து எனக்கு இன்னொன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து சோப்புக்கு தான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ்வலாக இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து நிறைய பர்பஸ் இருக்குது. பியூரி பண்ணுறதுக்கு, அப்புறம் மின்ஸ் பண்ணுறதுக்கு, நல்ல ஸ்மூத்தியோ இல்லை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒரு ஸ்டிக் மாதிரி வரும். பட் இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கே வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்திங்கன்னா டோஸ்ட் மாஸ்டரோட எலக்ட்ரிக் நைஃப். இது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே கிடையாது. பட் எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு இது எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா இந்த மீட் கட் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரெட் நல்லா ஸ்லைஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி 2 நைஃப் இருக்குது. இது வந்து டிஷ்வாஷர் சேஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $20 இது. ஸோ மெயின் இன் ரிபேட்டில் இது வந்து $5க்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு $20 பே பண்ணிட்டோன்னா அவங்க வந்து ரிபேட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்ணி அனுப்பினோன்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற $15 கொடுத்துட்டு $5 வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு ரிவ்யூ தனியாக உங்களுக்கு போடுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா Black & Decker ஹேண்ட் வேக்யூம். இதுவும் என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு. பட் வந்து அது வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிட்டதுனால அதோட ஒர்க்கிங் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால நான் மாற்ற போகிறேன். இதுக்கு வந்து நிறைய மல்டிபிள் யூசஸ் இருக்குது. காருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டக்குன்னு ஏதாவது சிந்திருச்சு டேபிள்லையோ இல்லை கார்பெட்லேயோன்னு பெரிய வேக்யூம் எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய பிராண்ட்லாம் கிடையாது. ஸோ இதோட லைஃபே பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா $20, மெயில் அண்ட் ரிபேட்டில் $10 இது. ஸோ இது வந்து நல்ல ஹேண்டியாக இருக்கும், கார்ட்லெஸ்ஸு, அப்புறம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குவிக்காக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் எங்கள் வீட்டில். அதே மாதிரி இந்த வேக்யூம் வந்து நீங்கள் காரை க்ளீன் பண்ணுறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு சார்ஜ் போட்டு வச்சிட்டிங்கன்னா கார் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லை வீட்டில் எங்கேயாவது எதாவது சிந்திடுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சார்ஜிங் மவுண்ட்டு. இந்த சார்ஜிங் மவுண்ட்டு நீங்கள் வால் மவுண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இது. இதை வந்து வாலில் வச்சிட்டிங்கன்னா இந்த நட்டை வச்சு நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய இடம் எடுக்காது. நெக்ஸ்ட்டு வந்து குக்ஸ் பிராண்டோட 2 slice டோஸ்டர் தான். இது வந்து பாப்அப் டோஸ்டர். இது லாஸ்ட் இயரே நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த இயர் தான் கிடச்சிச்சு இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 6 செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம ப்ரெட்டு வந்து எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும் அப்படின்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைமில். ஸோ இந்த குக்ஸ் பிராண்ட் பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பிராண்டு. இது மிச்ச பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஜேசி பென்னியில் நீங்கள் மெயில் இன் ரிபேட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ரிபேட் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பும் போது அவங்க வந்து உங்கள் மணியை வந்து ஒரு கார்டில் தான் கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு நீங்கள் அவங்க கடையிலே போய் வாங்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா வந்து ஸ்டிப்புலேட்டட் டைமை தாண்டிட்ட பிறகு அவங்க வந்து ஒரு மந்த்துக்கும் அந்த கார்டை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் லைக் $3 அப்படி எடுப்பாங்க. ஸோ நம்ம மெயில் ரிபேட் வாங்கியும் ப்ரோஜனம் இல்லாமல் ஆகிடும் நீங்கள் லேட்டாக அதை கிளைம் பண்ணிங்கன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளைம் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட், அப்புறம் வந்து ரீஹீட், அந்த மாதிரி 1 to 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ப்ரெட் வந்து எந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் கோட்டட் வேஃபிள் மேக்கர். இது வந்து ஃபேபர் வேரோடது.
வால்மார்ட்டில் வாங்கினேன் $10. ஸோ என் பையனுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வேஃபிள் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், விப்பிங் க்ரீம் இல்லைனா ஐஸ்கிரீம் இதை வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இந்த வேஃபிள் மிக்ஸ் வந்து கடையிலையும் கிடைக்குது, இல்லைனா நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். மைதா மாவு அப்புறம் முட்டை பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி செய்யணும் இது. ஸோ இதனோட ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 inch ரவுண்ட் வேஃபிள் மேக்கர். ஸோ இதில் மாவு ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அது வந்து ரெடின்ட்டு இண்டிகேட்டர் கொடுக்கும். அப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக குக் ஆகிருக்கும். வேஃபிள் மேக்கர்லேயே 2 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஊற்றுற வேஃபிள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பெல்ஜியன் வேஃபிள் மேக்கர்னு இருக்கும். அது வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எப்போவுமே வேஃபிள் சாஃப்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுட் பிராண்டோட 3 size பேம்பூ சாப்பிங் போர்ட் தான். ஸோ இதில் வந்து 3 சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 inch ஒன்று, 8 inch அண்ட் 11 inch. ஸோ 3 சாப்பிங் போர்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வெஜிடபிளுக்கு, ஒன்று வந்து ஃப்ரூட்ஸ்க்கு, அந்த மாதிரி வச்சுருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மீட் வந்து இந்த மாதிரி உடன் போர்டில் கட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் சிலிக்கானோ இல்லை பிளாஸ்டிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மீட்டை வந்து அந்த உடன் போர்ட்லேருந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உடன் போர்டு வந்து நம்மளுக்கு நிறைய நாள் வரணும் அப்படின்னா இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே இல்லாமல் இருக்கிறது நல்லது. இதை வந்து எப்படி சாப்பிங் போர்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட விலை வந்து $15. நான் வந்து கோல்ஸில் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 piece ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் செட்டு. இது வந்து கேக் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 3 செட் இருக்குது. இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 inch, 9 inch அண்ட் 10 inch. ஸோ இந்த கேக் பேன் வந்து வாங்கணுன்றது வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து கேக்கை வந்து ஷேப்பாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதனோட விலை வந்து $10. நான் வந்து பர்லிங்டன் கோட் ஃபேக்ட்ரியில் வாங்கினேன். இது வந்து நான்ஸ்டிக்கு, அதே மாதிரி டிஷ்வாஷர் சேஃபும் கூட. ஸோ $10க்கு இவ்வளோ 3 பேன் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இந்த கிளிப்பு இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட முடியும் கேக்கை. ஸோ டென்ஷன் இல்லாமல் பேக் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு இந்த பவுல் பார்த்திங்கன்னா இந்த தேங்க்ஸ்கிவிங்க்கு எனக்கு என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாவது ஃபுட்லாம் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குக்ஸ் பிராண்டோட 6 piece சூப் பாட் தான். இது வந்து சூப் பாட்டுன்னு சொல்கிறத விட நம்ம ஊரில் கிடைக்கிற சின்ன சைஸ் ட்ரம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பெருசு வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர், அப்புறம் 11 லிட்டர், அப்புறம் 7.5 லிட்டர் 3 சைஸில் சூப் பாட் இருக்குது. இது வந்து அரிசி இல்லை இட்லி அரிசி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பட் இதோட விலையை பார்த்திங்கன்னா $9 தான். நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டி தான் இது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதை டீலில் போட்டாங்கன்னா தைரியமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் மூடியோடு சேர்த்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன பார்த்திங்கன்னா குக்ஸ் பிராண்டோட பிளெண்டர் தான். ஸோ இதுவும் அந்த சூப் பாட்டும் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வாங்கினாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் போட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் வேறு யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து இதை போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஓப்பனே பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த அப்பவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குக்ஸ் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு தான். யூஸ்வலாக தேங்க்ஸ்கிவிங்க்கு கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த குக்ஸ் பிராண்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான். ஸோ நீங்கள் தைரியமாக இது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா $15 இது. ஸோ 2 டைப் ஆஃப் ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னது. இது வந்து சாப் பண்ணுறதுக்கு, கிரைண்ட் பண்ண, அப்புறம் விப் பண்ண, பிளெண்ட் பண்ணலாம் நல்லா யூஸ் ஆகும். பெருசு வந்து 400 ml பெரிய ஜார் சைஸு, சின்ன ஜார் வந்து 200 ml சைஸு. ஸோ ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது க்ரஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை வந்து நம்ம வெறும் ஸ்மூத்தி இல்லை பிளெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து சட்னி அந்த மாதிரிலாம் அரைச்சோன்னா இதோட மோட்ரு வந்து போயிடும். ஸோ இதோட பர்பஸ் வந்து ஜஸ்ட் பிளெண்டிங் அண்ட் க்ரஷிங் அதெல்லாம் தான்.
ஸோ இதோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரெட் கலரு. ஸோ யூசர் மெனுவெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுல் செட்டு தான். இதில் வந்து 23 பீசஸ் இருக்குது. வால்மார்ட்டில் எல்லா இயரும் போடுறது தான். $10க்கு இது நிஜமாகவே ஒர்த் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மிக்சிங் பவுலும் அதுக்கு மூடியும் அதுக்கப்புறம் ஒரு கொலாண்டர் இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி பவுல் வந்து 4 இருக்கும். அப்புறம் மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூனும் இருக்கும். ஸோ இது எல்லா இயரும் போடுறது தான் இது. ஸோ ஒரு இயர் கொஞ்சம் அதனோட லுக்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சின்ன பவுல் 4. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இது லிட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நல்லா மூடாது. பட் இந்த இயர் வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இது க்ளோஸ் ஆகிக்குது. ஸோ சின்ன சின்னதாக எதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். $10க்கு நிஜமாகவே இது ரொம்ப நல்ல ஒர்த்து தான் இது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா பவுல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரோவாக இருக்கும், கொஞ்சம் ஆழமாக இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்டிகோ வாட்டர் பாட்டில். இது வந்து மஸ்ட் ஹேவ் இது. ஏன்னா வந்து இது ஸ்டீல் வாட்டர் பாட்டில். பிளாஸ்டிக்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் ஸ்டீல் பாட்டில் மட்டும் கிடையாது, இது வந்து 24 ஹவர்ஸ் கோல்டு வாட்டரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10 ஹவர்ஸ்க்கு ஹாட் வாட்டரும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா $10. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட், நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது இன்ஸ்டன்ட் பாட் தான். இது வந்து 7-in-1 மல்டி யூஸ் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் இது. ஸோ இதுக்கு வந்து 12 months வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6 quart இது. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாஸ்டர், ஈஸி, ஸ்மார்ட் அண்ட் ஹெல்த்தின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இதனோட ரிவ்யூஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம இதை வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 6 quart வாங்கியிருக்கிறேன். இது வந்து தாராளமாக 6 பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இன்ஸ்டன்ட் பாட்டோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இதனோட ஃபங்க்ஷன்ஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 7-in-1 மல்டி யூஸ் ப்ரோக்ராமபிள். லைக் ஸ்லோ குக்கராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து ரைஸ் குக்கரில் வெறும் ரைஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படி இல்லாமல் இதில் சாட்டே, அப்புறம் வந்து டிலே ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிலே ஸ்டார்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இது டைமர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு 2-3 hours கழித்து நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நம்ம டைமர் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யோகர்ட் மேக்கராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரோடையே நம்மளுக்கு சில ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. லைக் மெஷரிங் கப்பும் 2 ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த இன்ஸ்டன்ட் பாட் வச்சு கொஞ்சம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ இதனோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இது. ஸோ நம்ம வேறு ஏதாவது சின்ன போர்ஷனில் ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது பாத்திரம் இதுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பாத்திரம், இல்லைனா இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்குனே ஆக்சசரிஸ் தனியாக கிடைக்குது, நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அதோட கெப்பாசிட்டி உள்ள பவுலு. ஸோ இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு போர்ஷனாக வேணும்னா தனியாக பாத்திரம் கிடைக்கும், அதை நம்ம வாங்கி வச்சு சின்ன சின்ன போர்ஷனாக கூட வேக வச்சுக்கலாம். ஸோ இது நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மீட், பீன், பவுல்ட்ரி, ரைஸ், மல்டிக்ரெயின், பாரிஜ், ஸ்டீம், இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா $130 ஆகும். பட் நம்ம தேங்க்ஸ்கிவிங்கில் வாங்கினதுனால இது $60 கோல்ஸில் வாங்கினது. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபுட் பிராண்டோட டிவைடட் ஸ்டீமரும் நான் காமிக்கிறேன். இதோட விலை பார்த்திங்கன்னா $10 தான் இது. இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்லேயே ஆக்சசரிஸ் தனியாக கிடைக்கும், பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து அந்த பாக்ஸ்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து எந்த சைஸ் குக்கருக்கு வந்து ஃபிட் ஆகும்ன்றது. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 6 குவாட்டுக்கும் அதை விட பெருசானதுக்கும் ஃபிட் ஆகும் இது. ஸோ நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஃபுட் நெட்வொர்க்கோட ஸ்டாக்டு ஸ்டீமர் தான். ஸோ ஒரே டைமில் நம்ம ரெண்டு வகையான காய்கறியோ இல்லை பயிர் வகைகளோ நம்ம வேக வைக்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டாண்டோடையே இருக்குது. ஸோ நம்ம இது வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் பாட்குள்ளே. ஸோ இதில் கிளிப் ஆன் தான் இது. இந்த கிளிப்பு பார்த்தோன்னா நம்ம ஊர் டிஃபன் பாக்ஸோட கிளிப் மாதிரி இருக்குது. ஸோ இதோட மூடி பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் மூடி மாதிரி இல்லை, இதுவும் கொஞ்சம் டீப்பாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட் இல்லாமல்னா நம்ம இந்த மூடியில் கூட ஏதாவது வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூனான ஸ்டீலாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன சைஸ்லாம் இல்லை, நல்லாவே பெருசாக தான் இருக்குது. ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கெலாம் இந்த நிஜமாகவே இந்த இன்ஸ்டன்ட் பாட் நல்லா யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஸ்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த 3 பாத்திரமே 6 குவாட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கீழே ஏதாவது பயிர் வகையை வச்சுட்டு மேலே நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இப்போ மூடி காமிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக இது ஃபிட் ஆகுது. ஸோ நம்ம ஃபாஸ்ட் குக்கிங்க்கெலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டீம் வந்து லாக் பண்ணவும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதனோட ரிவ்யூ நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டது தான். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர் தான். இது யூஸ்வலாகவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், லைக் $100க்கு கம்மியாக இது கிடைக்கவே கிடைக்காது. பட் இந்த இயர் வந்து எனக்கு சன்பீமில் ஒரு நல்ல டீல் கிடச்சிது, $50க்கு கிடச்சிச்சு. ஸோ சன்பீம்ன்றது வந்து ரெக்கக்னைசபிள் ஒரு நல்ல பிராண்டு தான் இது. ஸோ ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4 குவாட் இது. ஸோ நான் கேக் செய்கிற அளவுக்கு கண்டிப்பாக போதுமானதாக தான் இருக்கும். இதில் வந்து 12 வேரியபிள் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீடை வந்து 12 டைம்ஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பீட்டர் வந்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா டோ ஹூக்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 குவாட் பெல்ஜிக்கோட சூப் பாட் தான் இது. இது நான் மேசிஸில் ஒரு $8க்கு நான் வாங்கினேன். ஸோ யூஸ்வலாக சூப் பாட்டுக்கு வந்து மூடி வந்து கிளாஸில் இருக்கும், பட் இதுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு 4 பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரேட்டுக்கும் இந்த பிராண்ட் வந்து நல்ல ரீசனபிள் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூல்ஸ் ஆஃப் ட்ரேடோட 3 குவாட் சூப் பாட் இது. இது நான் மெயினாக வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தான் இந்த பாத்திரம் வாங்கினேன். ஸோ ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது நல்லா கொள்ளும் இது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு நான் கிச்சனுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.